நாம் செல்வதற்கு முன்பே 6 மணியிலிருந்து பிறை கண்டுவிட்டோம் என்று பொய்யான தகவல்களை பலரும் பதிவு செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். இது ஒரு பெரும் பாவம். அல்லாஹ்வுக்காக யாரும் இந்த பாவத்தை செய்யாதீர்கள். இதனால் எங்களுக்கு பலத்த நெருக்கடிகளும் கஷ்டங்களும் புறைய தீர்மானிக்கிறதுக்கு ஏற்படுகிறது. பொய் சாட்சிகள் சொல்ல ஆரம்பித்து விடுகிறார்கள். நாம் எப்படி சரி இந்த ஷவ்வாலை எடுப்போம் என்று இதை யாரோடு நீங்க விவாதிக்கிறீங்க? அல்லாஹ்வுடைய சட்டங்களோட. இந்த நாட்டுக்கென்று ஒரு 100 வருடங்களுக்கு மேலான ஒரு நடைமுறை ஒன்று இருக்கிறது. அதுதான் பிறையை பார்த்து தீர்மானிக்கிறது, பிறையை பார்த்து அதை விடுறது. யாருமே பிற கண்டதுக்கு பிறகு அதை தடுத்து நிறுத்த மாட்டார்கள். அதை பிற உறுதியாக சாட்சிகள் நிரூபிக்கப்படும் பொழுது அதை ஏற்றுக்கொள்வார்கள். பொய் சாட்சிகளும் பொய் வதந்திகளும் நேரத்துக்கு முன்பு பிறகு கண்டோம் என்றெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது அங்கு ஒரு தடுமாற்ற நிலைமை உண்டு, ஒரு கஷ்டம் ஒன்று ஏற்படுகிறது இதை தீர்மானிக்கிறதுக்கு. அதனால் மிக பணிவாக இந்த சிறப்பான நாட்களில் நாட்டு மக்களை நாம் மிக பணிவாக வேண்டிக் கொள்கிறோம். தயவு செய்து இப்படியான காரியங்களை செய்யாதீர்கள். 5 மணியிலிருந்து அந்த நாம் இன்றைக்கு எப்படி சரி பெருநாள் எடுப்போம் என்று சாட்சிகளை பொய் சாட்சிகளை குழந்து நிறுத்தி இப்படி வதந்திகளை பரப்பும் பொழுது அது நாட்டுக்கு ஒரு பதட்டத்தையும் தீர்மானம் எடுக்கக்கூடியவர்களுக்கு கஷ்டத்தையும் அது நேரத்தை மிக அதிகமான நேரம் எடுக்க வேண்டிய ஒரு நிலைமையையும் அது உண்டாக்குறது என்பதை மிக பணிவாக நாம் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். இது சம்பந்தமாக கிண்ணியாவை சேர்ந்த எங்களுடைய உலமாக்கள் பாரிய உதாரணமாக நாங்கள் ஒரு தீர்மானம் எடுக்கும் பொழுது கொழும்பு பெரிய பள்ளி, ஜமியத்துல் உலமா, முஸ்லிம் கல்ச்சரல் ரிலிஜியஸ் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி எல்லாரும் ஒன்று சேர்ந்து அவ கொழும்பு மேமன் கம்யூனிட்டி அவர்கள் ஒரு ஜமாத்தை பல இடத்துக்கு அனுப்பி வைக்கிறார்கள். அவ கிண்ணியாவுக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். அங்கு உலமாக்கள் எல்லாரும் 7 மணி ஆகும் பொழுது ஏண்டா 39 நிமிஷம் தான் பிறை தரைப்படக்கூடிய நேரம், எங்கேயுமே தென்படவில்லை என்றது அவர்கள் அறிவித்து விட்டு அவர்கள் தன்னுடைய இருப்பிடத்துக்கு சென்று விட்டார்கள். அதுக்கு பிறகு எங்களுக்கு சாட்சி வருகிறது, நாங்கள் கண்டிருக்கிறோம் என்று. அப்ப அந்த சாட்சியை எங்களுக்கு தட்டி கழிக்க முடியாது. நாங்கள் நிர்ணயித்த 5 இடங்கள் இலங்கையில் சுமார் 25-30 ஹம்மான் தொட்டிலிருந்து யாழ்ப்பாணம் வரைக்கும், பொத்துவிலிருந்து கொழும்பு வரைக்கும் பல இடங்கள்ல ஜமாத்தாக கடலோரத்துக்கு போய் அங்கு இருந்துதான் பிறை பார்க்கிறார்கள். நாங்க சொல்லிருக்கிறோம், யாரும் மஸ்ஜிதுல தொழுறதில்ல, நீங்க அங்க போய் கடலோரத்துல ஜமாத்தாக தொழுங்க, அந்த இடத்துல பிறை பாருங்க. அப்படியான எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சிருக்கும் பொழுது நீங்க வாட்ஸ்அப்புகள்ல நாங்க பிறை பார்த்துட்டோம், இன்றைக்கு நாளைக்கு பெருநாள் இல்லை, இப்படியான வதந்திகளை பரப்புறது என்பது இந்த நாட்டுக்கு முஸ்லிம் உம்மாவுக்கு செய்கிற அநியாயம். யாரெல்லாம் இந்த செயலை செஞ்சிருக்கிறீங்களோ உங்களை சட்டத்துக்கு முன்னுக்கு நிறுத்த முடியும். இருந்தாலும் அல்லாஹ்வுடைய சட்டம் மிக தெளிவானது. அதனால அல்லாஹ்வை பயந்து கொண்டு இப்படியான காரியங்களில் ஈடுபடாமல் செய்யக்கூடிய காரியங்களை முறையாக செய்வதற்கு எங்களுக்கு அனுமதி தர வேண்டும். கிண்ணியாவுடைய உலமாக்கள் அழகான ஒரு தெளிவான அறிக்கையும் விட்டிருக்கிறார்கள். நாம் எப்படி ஒன்று சேர்ந்தோம், இங்கு நாங்க கொழும்புல இருக்கிறவங்க அதுக்குண்டான ஏற்பாடுகளை செய்து வச்சிருக்கிறோம். 25 ஜமாத்துகள் நாட்டில் இருக்கிறாங்க, யாழ்ப்பாணத்தில் இருக்கிறாங்க, ட்ரிங்கமலில பிரதானமான இடங்கள் எல்லாம் கடலோரத்தில் போயிருக்கிறாங்க. 10 பேர் 5 இடத்துல இருந்து 50 பேர் பார்க்கிறாங்க. யாருக்குமே தென்பட இல்லை. அவங்க தென்படாதவர்கள் திரும்பி வந்துட்டு இருக்கும் பொழுது தென்பட்டதாக சாட்சி வருகிறது. அது இல்லாம வேற பல இடங்கள்லையும் சாட்சிகள் வரும் பொழுது அந்த சாட்சிகள் எல்லாம் வைத்துதான் ஒரு தீர்மானத்துக்கு வருகிறோம். அதனால மிக தயவாக வேண்டிக் கொள்கிறோம், இப்படியான ஒரு சூழ்நிலையை எதிர்காலத்தில் ஏற்படுத்தாமல் யாரெல்லாம் இந்த சமூக வலைத்தளங்களில் ஈடுபட்டிருக்கிறீர்களோ அப்படியானவர்களை அடையாளப்படுத்தி அவர்களுக்கு தீனுன் நசீஹா என்ற அடிப்படையில் அவர்களுக்கு நசீகத்தும் வசியத்தும் செய்யுங்க. இப்படியான பாவமான இது நீங்க பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான முஸ்லிம்களுடைய நோன்புக்கு நீங்க தான் பொறுப்புதாரிகளாக ஆகி அல்லாஹ் இடத்துல குற்றவாளிகளாக மாறாமல்
நாங்கள் செய்யக்கூடிய காரியத்தை உலமாக்களுக்கும் பெரிய பள்ளிக்கும் அந்த கல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டுக்கும் உதவியாக இருந்து எதிர்காலத்தில் செயல்படுமாறு முதலாக நான் உங்களிடத்தில் வேண்டிக் கொள்கிறேன். கண்ணியமானவர்களே,